வணக்கம். நம்ம இன்னைக்கு பெரியாழ்வாருடைய 3ஆம் பத்துல ஆஹ் 9ஆம் திருமொழி பார்க்க போறோம். 9ஆம் திருமொழி உந்திப்பறத்தல். உந்திப்பறத்தல் அப்படிங்கிறது ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அது கும்மி அடிக்கிற மாதிரி அப்படின்னு உரையாசிரியர் சொல்றாரு. அதாவது குதிச்சு குதிச்சு கும்மி அடிக்கிறது. ஒரு 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 ஸ்டெப் கொஞ்சம் ஒரு ஒரு துள்ளி குதித்து கும்மி அடிப்பது போல ஒரு ஆட்டமாக இருக்கலாம். அதுக்குதான் உந்திப்பற அப்படின்னு உரையில கொடுக்குறாங்க. இந்த 10 பாடல்கள்லயும் அவங்க மாறி மாறி கண்ணனையும் ராமனையும் மாற்றி மாறி வாழ்த்துக்கிறாங்க. மேபி 2 குரூப்பா இருப்பாங்களா இருக்கும். 2 குரூப்பா பெண்கள் இப்ப அம்மானை, ஊசல், கிழங்கு எல்லாத்துலயுமே 2 குரூப் இருப்பாங்க விளையாடுறவங்க. அதுல ஒருத்தங்க ஒரு ஒரு தரப்பை பாராட்டுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு தரப்பை பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான பாடல்களாக அது இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரியான வடிவமைப்புலதான் அவ எழுதப்படும். இந்த பாட்டுலயும் 2 விதமான 2 குரூப் ஆஃப் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ராமனை வாழ்த்தி பாடுகிறார்கள், ராமாவதார செய்திகளை சொல்றார்கள். இன்னொரு பகுதியினர் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்புகளை பாடுகிறார்கள். அந்த மாதிரியான இந்த பாடல் அமைச்சிருக்காரு. இப்ப இனிமே வர போறதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்தை பத்தி பாடுறது, தாயினுடைய இதெல்லாம் நம்ம ஒரு சீரீஸ் பார்த்தோம். இப்ப அடுத்தது வேற வேற தனித்தனி தலைப்புகள்ல பெரியாழ்வார் பாடியிருக்கார். சரி, நம்ம போலாம். உந்திப்பறத்தல் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 307வது பாடல். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப் பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை, வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. பற அப்படிங்கிறது எம்பி கும்மி அடிச்சு பாடுவது. இது பாடல் கூட அந்த மாதிரியான கும்மி அடிப்பது போன்ற ஒரு பாவத்தோடு இருக்கு அப்படின்னு உரை ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இங்க ஒரு சின்ன கதையை சொல்றாரு. சத்யபாமை தன்னுடைய வீட்டு தோட்டத்துல பாரிஜாத மரம் வேணும்னு கேக்குறான். இங்க கண்ணனும் சத்யபாமையும் இந்திரலோகத்துக்கு போன போது இந்திரனுக்கு உதவுவதற்காக, அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்த போது அவனுக்கு உதவுவதற்காக கண்ணன் போய் உதவி செய்கிறான். அப்போ அவங்க போய் அதை கொடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கோ போன போது சத்யபாமையோட போறான் கண்ணன். இந்திர தேசத்துக்கு போறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்திராணிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத மரத்துல பூக்கள், அது எப்பவுமே பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு மரம் பாரிஜாதம். ஆனா அவ என்ன பண்ணிடுறா, இந்திராணி இந்த பூவை சத்யபாமை ஒரு மானிட பெண், அவ தலையில சூட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூவை கொடுக்க மறுத்துடுறா. பூவையே கொடுக்க மாட்டேங்கிறா, ஒரே ஒரு பூவை கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறா. அப்போ சத்யபாமாக்கு கோபம் வருது. இவ்வளவு தூரம் நம்ம உதவி செய்வதற்காக கிளம்பி வந்திருக்கோம், நமக்கு ஒரு பூ கூட கொடுக்கலன்னா எனக்கு அந்த மரமே என்னோட தோட்டத்துல வேணும் அப்படின்னு சொல்லி அவ அடம்பிடிக்கிறா. அப்போ கண்ணன் உடனே சரி அவ்வளவுதானே, பாரிஜாத பூ என்ன மரத்தையே பிடிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனமாகிய கருடன் கிட்ட சொல்லி, இவன் அது கண்ணன் கூட அதை செய்யல, தன்னுடைய வாகனமாகிய கருடன் கிட்ட சொல்லி அந்த கருடனே அந்த மரத்தை பிடிக்கி கொண்டு சத்யபாமியினுடைய வீட்டில் நட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள். இன்பப்பூனா மகிழ்வோடு அந்த பாரிஜாத மலரை இந்திராணி வழங்கவில்லை என்னுடைய நாதனாகிய கண்ணனுடைய மனைவியாகிய சத்யபாமைக்கு. தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை, தன்னா குளிர்ச்சியான அந்த குளிர்ச்சியான அந்த மரத்தினை இந்திரன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, இங்க அடுத்து வர தன்னாதன்ன்றது இந்திரனை குறிப்பது. இந்திரன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த குளிர்ச்சியான அந்த பாரிஜாத மரத்தினை வண்ணாத புல்லால், வண்ணாதம் அப்படின்னா ஓசை எழுப்பக்கூடிய கருடன். கருடனுடைய ஓசை ஒரு கடூரமான ஓசையா இருக்கும் இல்லையா, பறவைகள் பயப்படுவது போல அல்லது கீழே இருக்கக்கூடிய கோழிகள் நடுங்குவதை போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரல் இருக்கு. அந்த வண்ணாது அப்படி குரல் எழுப்பக்கூடிய புல்லாகிய கருடனால் கருடனை கொண்டு வலிய பறித்திட்ட, அந்த கருடனை வச்சு அந்த மரத்தை பிடுங்க வச்சு வலிய பறித்து கொண்டு என்னாதன் வன்மையை பாடிப்பற, அப்படி கொண்டு சத்யபாமையினுடைய வீட்டில் அந்த பாரிஜாத மரத்தை நட்டவனாகிய என்னுடைய நாதனாகிய கிருஷ்ணனுடைய பெருமையை நீ பாடி உந்தி அடித்து ஆடுவாயாக, கும்மி அடித்து ஆடக்கூடிய இசையை சொல்றாங்க. சோ பெண்கள் இப்படி பாடி ஆட தொடங்குகிறார்கள். அடுத்து வரக்கூடிய இன்னொரு எதிர்ச்சாரியில இருக்கிறவங்க இப்ப அடுத்தது ராமனை பற்றி பாடுகிறார்கள். என் வில் வலி கண்டு போ என்று எதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தன்வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. ஒரு நடனமாடுவது போலதான் இருக்கு இல்லையா, கும்மி அடிப்பது போலதான் இருக்கு.
என் வில் வலி கண்டு போ என்று எதிர் வந்தான். இங்க வந்து ராமாவதாரத்துல சீதையை திருமணம் செய்து கொண்டு திரும்ப வரும் பொழுது பரசுராமர் எதிர்படுகிறார். எதிர்பட்டு நீ என்ன சிவதனுச என்ன உடைக்கிறது, என்னோட வில்லை நீ உடைப்பியா அப்படின்னு பரசுராமர் கேட்டதாகவும் அவருடைய வில்லை வாங்கி ராமன் உடைத்ததாகவும் கதை இருக்கிறது. சோ இங்க வந்து அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, என் வில் வலி கண்டு போ என்று எதிர் வந்தான். என்னுடைய வில்லினுடைய வலிமையை உன்னால் காண முடியுமா, அதை உடைக்க முடியுமா? சிவதனுசம் உடைச்சது பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய வில்லுடைய வலிமையை உன்னால பார்க்க முடியுமான்னு பரசுராமன் சபதம் செய்த போது ராமன் அதை வாங்கி உடைக்கிறான். உடைத்து பரசுராமனுடைய அகந்தையை அடக்குகிறான். அப்படி அவனுடைய வில்லோடைய அவனுடைய தவத்தையும் அவனுடைய பரசுராமனுடைய தவத்தையும் தானே வாங்கி கொண்டவனாக ராமன் வந்து வெற்றி கண்ட அதை வந்து நம்ம பார்த்திருப்போம். முன் வில் வலித்து முது பெண் உயிருண்டான். அதே வில் தான் முன்னாடி முது பெண் அப்படின்னா இங்க தாடகை. விஸ்வாமித்திரர் வந்து வேள்வி செய்யும் பொழுது அந்த வேள்விக்கு இடையூறாக இருந்த தாடகையை முதல்ல பெண் என்று மயங்குகிறான் ராமன். ஆனா விஸ்வாமித்திரர் வந்து இல்ல, அவளை வந்து நீங்க பெண் அப்படிங்கிற கணக்குல சேர்க்கக்கூடாது, அவள் வந்து ஒரு அரக்கி என்பதனால நீ கொள்ளலாம் அப்படிங்கும் போது தாடகையை அவன் வில் வலித்து கொள்கிறான் அப்படிங்கிறது முன்னாடி வரக்கூடியது. முன் வில் வலித்து முது பெண் உயிருண்டான். முது பெண்ணாகிய தாடகையினுடைய உயிரை அவன் கொன்றான். தன்வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. தாசரதினா தசரதனுடைய மகன், மைந்தன், சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய வில்லினுடைய தன்வில்லின் வன்மையை பாடிப்பற, அவனுடைய இந்த வில்லினுடைய வல்லன்மையை பாடி நீ உந்தி கொட்டுவாயாக அப்படின்னு பாடுறார். சரி, அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு செய்தி. இங்க ருக்மணி கண்ணனை காதலிக்கிறாள். ஆனால் அவளுக்கு வந்து வேற ஒருவனோடு திருமணம் செய்து கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் நடத்தி விடுகிறார்கள். அப்போ ருக்மணி வந்து செய்தி அனுப்புறா, எப்படியும் நான் வந்து கௌரி பூஜை முடிச்சுதான் திருமணத்துக்கு தயாராக வேண்டும், அதனால கௌரி பூஜை பண்ணுவதற்காக பார்வதியை வழிபடுவதற்காக கோவிலுக்கு வரும்பொழுது என்னை கவர்ந்து கொண்டு போய்விடு அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பும் போது கண்ணனும் அதே போல தேர் ஏற்றி கொண்டு வந்து அவளை கடத்தி கொண்டு போய்விடுகிறான். அப்ப போகிற வழியில ருக்மணியினுடைய சகோதரனாகிய ருக்மி, அவன் பேர் ருக்மி வந்து அவன் தடுக்கிறான். தடுத்து என்னுடைய தங்கையை நீ எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கும் பொழுது அவனுடைய தலையை வெட்டுவதற்காக கண்ணன் வாழ ஓங்கும் போது ருக்மணி வந்து தடுக்கிறான். இல்ல அவனை வந்து கொல்ல வேண்டாம், அவன் ஏதோ பாசத்துல செய்யறான், அதனால அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது சரி அவனை வந்து அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லி தலையை மட்டும் சிரைத்து அந்த வாழால அவனுடைய முடியை மட்டும் நீக்கி விட்டு கொஞ்சம் அவமானப்படுத்திட்டு அவனை கண்ணன் விட்டு விடுகிறான். இந்த செய்தியை தான் இந்த பாடல் சொல்லுது. உறுப்பினி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கே ஏக விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. தேவகியினுடைய சிங்கமாகி கண்ணனுடைய பெருமைகளை பாடிப்பற. நம்ம சொன்ன கதை இந்த பாட்டுல அப்படியே வருது. உறுப்பினி ரந்தையை, ருக்மிணிய உறுப்பினின்னு எழுதியிருக்காரு. தேரேற்றி கொண்டு விருப்பத்தோடு அவர்கள் 2 பேரும் கிளம்பும் போது அங்கே வேகமாக எதிர் வந்து நின்று செருக்குற்றான், மிக செருக்கோடு கண்ணனை நான் வெற்றி கொள்வேன், அவனிடமிருந்து என்னுடைய தங்கையை பாதுகாப்பேன் என்று சொல்லி வீர சூடுரை உரைத்து வந்தவனாகி அந்த ருக்மி என்பவனுடைய தலையை வெட்டாமல் அவனுடைய சிரசை மற்றும் சிரைத்து அவனுடைய மயிரை மற்றும் மழித்து விட்டு அவனை அவமானப்படுத்தி கண்ணன் துரத்தி விடுகிறான். அவனுடைய அகம்பாவம் அழியும்படியாக தலையை சிரைத்திட்டான் வன்மையை. இத்தகைய வன்மை கொண்டவனாகிய கண்ணனுடைய புகழை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற என்று இந்த அடுத்த ஒரு பெண்கள் என்ன பண்றாங்க, கண்ணனுடைய அவதார சிறப்ப பாடுறாங்க. முதல்ல கண்ணன், அடுத்தது ராமன், இப்ப அடுத்தது கண்ணன், அடுத்தது ராமன். மாற்று தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீதையின் மணாளனை பாடிப்பற. நமக்கே புரியுது, பாட்டு படிச்சோடைய 3 தாய்மார்களையும் சொல்றாரு. கைகேயி, கௌசல்யை, சுமத்திரை, 3 தாய் இல்லையா? சோ கௌசல்யை ஈன்றவள், மற்ற 2 பேரும் அவனுக்கு தாய் போலதான், மாற்றுத்தாய் போலதான். அப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. மாற்றுத்தாயாக இருக்கக்கூடிய கைகேயி வனம் போ என்று சொல்றா. வனம் போ, நீதான் வந்து 14 வருஷம் போகணும், பரதன் ஆடணும் அப்படிங்கிற இது வாங்கிக்கிறார். அப்போ ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து ராவனை ஈன்றவளாகிய கௌசல்யை இந்த பிரிவை புரிந்து கொள்ள முடியாமல்
பிரிய முடியாமல் அவனை எம்பிரானே என்று சொல்லி அவன் பின்னாடியே அழுது கொண்டு வருகிறாள். அடுத்தது சுமத்திரை. லக்குவனுடைய அம்மா வந்து சுமத்திரை இல்லையா? சுமத்திரை வந்து இவனையும் கூட்டிட்டு போக கூடாது. குற்றத்தாய் சொல்ல கொடிய வனம் போன. குற்றத்தாய் வந்து இந்த மாதிரி நீ வந்து போகிறாயே என்று சொல்லி அவள் வந்து சொல்ல, சுமத்திரை கைகேயி கௌசலை இந்த 3 பேருடைய எல்லாமையும் சொல்லி சீற்றம் இல்லாதானை பாடிப்பற. சீற்றம் என்றால் கோபம், கொஞ்சம் கூட எப்பொழுதும் கோபம் கொள்ளாதவனாகிய அவன் பட்டாபிஷேகம் என்று சொன்ன போதும் அவன் அன்றளர்ந்த மலர் போல இருந்தான். அது இல்ல நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன போதும் அவன் அந்த அன்றளர்ந்த மலர் போலதான் இருந்தான். அதனால அது வந்து அவனுடைய முகத்துல கோபமோ சீற்றமோ எதுவுமே இல்லை. அப்படி சீற்றம் இல்லாதவனாகிய ராமனை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற, சீதையின் கணவனாகிய ராமனை பாடிப்பற, பாடி உந்தி கொட்டுவாயாக அப்படின்னு பெண்கள் பாடுறாங்க. அடுத்தது கண்ணனுடைய அவதார செய்தி. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை பொக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. ரொம்ப எளிமையா இருக்கு பாடல் இல்லையா? பஞ்சவர் தூதனாய், பாண்டவர்களுக்கு தூதனாக. அது ஒரு பரம்பொருள் செய்யக்கூடிய வேலை அல்ல. அவன் பரம்பொருள், பெரிய வீரன். அவன் வந்து அவ்வளவு பெரிய, அவனாலதான் எல்லா வேலைகளும் நடக்குது அப்படின்னும் போது அவனை அவங்க சரியா அந்த மாதிரியான ட்ரீட் பண்ணல. கௌரவர்கள் அப்படி நடந்துக்கல. சோ இவன் பாண்டவர்களுக்கு தூதனாகவே அவன் போகிறான். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து அவங்க அந்த தூதை மறுத்து விடுகிறார்கள். ஒண்ணுமே ஊசி முனை அளவு கூட இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லை, போர்தான் அப்படின்னு கண்ணன் நினைச்சிருந்தா ஒரு வேளை போரை நிறுத்திருக்க முடியும். ஆனால் அதை போரை நோக்கி நடத்த வேண்டும் என்பதுதான் கண்ணனுடைய ஆசையுமே. அதனால பாரதம் கை செய்து மகாபாரத போரை நடத்தி வைத்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை பொக்கு. இது வந்து காளிங்க நர்த்தனம். அந்த யமுனை மடுவுல இருந்த அந்த காளிங்கன் இருந்த இடத்துக்கே போய் அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அவனுடைய அந்த காளிங்கனுடைய அந்த தலை படத்தின் மேல் ஏறி நின்று நடனம் செய்து அந்த பாம்பை கொன்று அவனுக்கும் முக்தி கொடுத்தவனாகிய அஞ்சனவண்ணனை, கருநிறம் பொருந்தியவனாகிய கண்ணனை பாடிப்பற, யசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற, யசோதையினுடைய சிங்கம் போன்றவனாகிய அவனை பாடிப்பற. சரி, அடுத்தது ராமாவதாரம். முடி அன்றி உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற, அயோத்தியர் கோமானை பாடிப்பற. இது நமக்கு தெரிஞ்ச கதைதான். ராமன் காடேகி விடுகிறான். இப்போ அவனுடைய பாட்டி தாத்தா வீட்டுல இருந்த பரதனுக்கு அப்புறம் தான் செய்தி தெரியுது. அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து, இல்ல என்னால இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகங்களுக்கும் நீதான் தலைவன், அப்படி இருக்கும் பொழுது அயோத்திக்கும் நீதான் அரசனாக இருக்க வேண்டும், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கெஞ்சி அழுகிறான். அப்ப வந்து இல்ல அப்பாவுடைய வார்த்தையை மீற முடியாது, நீயே சொல்லி தன்னுடைய பாதுகைகளை அவனுக்கு ஈந்து ராமன் அவனை திரும்ப அனுப்பி வைக்கிறான். அந்த பாதுகை இருந்து அரசாளுகிறது. அந்த கதை தான் இந்த இடத்துல இந்த பாட்டு சொல்லுது. முடியன்றி உலகங்களும் ஆண்டு, சடையை புனைந்து திருமுடி சூடி இந்த உலகங்களை ஆண்டு உன் அடியேற்கு அருள், இந்த உன்னுடைய அடியவனாக இருக்கக்கூடிய எனக்கு நீ அருள் தர வேண்டும் என்று பரதன் தன் அண்ணனாகிய ராமனிடம் வேண்டுகிறான் என்று அவன் பின்தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கை படியில் குணத்து ஒப்பில்லாத குணத்தை உடையவனாகிய பரதன். யூசுவலா அண்ணன் இல்லை அப்படின்னா அரசாட்சி கிடைக்கிறது என்றால் எந்த தம்பியும் விரும்பி ஏற்றுக்கொள்வான். ஆனால் ராமல்ல சகோதரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வந்து அண்ணனுக்கு இல்லையா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறான். அப்போ அதுதான் படியில் குணத்து ஒப்பில்லாத குணத்தை உடையவனாகிய பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற. அவன் தன்னுடைய பாதுகைகளை அவனிடம் அளித்து என்னுடைய சார்பாக இது அங்கே இருக்கும் என்று அவன் ஈந்து அருள் புரிந்தான். அப்படிப்பட்ட அயோத்தியர் கோமானை, அயோத்தியர்களுக்கெல்லாம் அயோத்தி வாழ் மக்களுக்கெல்லாம் குணம் போன்றவனாகிய ராமனை பாடிப்பற. அடுத்தது கண்ணன் அவதாரம். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே பாடிப்பற, தூமணி வண்ணனை பாடிப்பற. ரொம்ப எளிமையா புரியக்கூடிய பாட்டா தான் இதுவும் இருக்கு. காளியன் வசிக்கக்கூடிய பொய்கையில் புக்கு அந்த காளிங்கன் என்னும் பாம்பினுடைய 5 தலைகளின் மேலும் நடனமாடி அவனுக்கு
அருள் செய்தவனாகிய வித்தகன், எல்லா செயல்களிலும் திறம்பட செய்யக்கூடிய வித்தகனாக இருக்கக்கூடிய அவனுக்கு தோல்வலி வீரமே பாடிப்பட, அவனுடைய தோளினுடைய வலிமையை நீ பாடி உந்தி கொட்டுவாயாக. தூமணி வண்ணனை, தூய்மையான மணி போன்ற நிறம் பொருந்தி அவனை பாடிப்பட. சரி, அடுத்தது ராமவதாரம். தார்க்கு இளம் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கு இடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. மேல நமக்கு தெரிஞ்சதுதான். தார்க்கு இளம் தம்பிக்கு அரசு ஈந்து, வெற்றி மாலை சூடி அரசாடுவதற்கு அவன் சின்னவன் இல்லையா? பரதன் லக்குவனுக்கு அப்புறம் லக்குவனுக்கு அப்புறம் பரதனும் சின்னவன். அப்போ அவனுக்கு ஒரு அரசை ஆளக்கூடிய அளவுக்கு பெரிய தகுதி இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால ராமன் தன்னுடைய பாதுகைகளை கொடுக்கிறான், தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த பாதுகைகள் அங்க இருக்கும் சொல்லி அந்த அரசாட்சியை நீ நடத்து அப்படிங்கிறான். தார்க்கு இளம் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி, தண்டகம்னா காடு, காடுக்குள்ள போய் தன்னுடைய தாயினுடைய சொல் கேட்ப அவன் காட்டுக்கு ஏகிறான். காட்டுக்கு ஏகியவன் அங்கு சூர்பனகை அவரை சீதையினுடைய அழகை கண்டு மயங்கி அல்லது என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அவள் தொந்தரவு செய்யும் பொழுது அவளுடைய மூக்கை அறிந்த அந்த செய்தியை இங்க சொல்றாரு. செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானே. ஆக்சுவலா அதை செஞ்சது லக்ஷ்மணன் தான். அந்த மூக்கையும் காதையும் அறுத்தது லக்ஷ்மணனுடைய செயல். ஆனா ராமனுடைய அனுமதி இல்லாம நம்ம அதை செஞ்சிருக்க முடியாது. அல்லது அதுக்கப்புறம் அவர் அதை என்டாஸ் பண்றாரு இல்லையா? ஆமான் பரவாயில்ல சரிதான் அப்படிங்கிறார். அதனால அது ராமனின் மேல் ஏற்றி சொல்லப்படுகிறது. ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. அப்படிப்பட்ட அயோத்தியினுடைய அரசனாகிய ராமனை பாடி தொழுவாயாக. அடுத்த பாடல் கண்ணன் அவதாரம். மாயச் சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற. ஒன்னும் பொருளை சொல்ல வேண்டாம், நம்ம திரும்பி எதிர படிச்சாலும் இந்த பாட்டு புரிஞ்சிடும். மாய சகடம் உதைத்து, சகடாசுரனாக வந்த இந்த மாய அசுரனை அவன் அழித்தான். மருது இருத்து, மருது மரமாக நின்ற 2 தேவர்களை அழித்து அந்த மருத மரத்தை ஒடித்து அவர்களுக்கு விமோசனம் தேடி தந்தான். ஆயர்களையோடு போய் ஆனிரை காத்து, ஒரு சாதாரண ஆயர் சிறுவனை போல அந்த ஆயர்களோடு சென்று அவனும் ஆனிரைகளை மேய்த்தான். அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற, அழகு மிகுந்த குழல் ஓசையின் இனிமேனால் அவர் அனைவரையும் கவர்ந்தனாகிய வித்தகன் அவன். அவனுடைய புகழினை, ஆயர்களுடைய ஏறு போன்றவனாகிய கண்ணனுடைய புகழை நீ பாடி உந்தி கொட்டுவாயாக, ஆனிரை மேய்த்தவனை பாடி பரவுவாயாக. சரி, அடுத்து நிறைவான பாடல் ராமாவதாரம். சோ 2 குரூப் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு குரூப் முதல்ல இப்படி ஆடுறாங்க, ராமனை பத்தி பாடுறாங்க. அடுத்த குரூப் இப்படி அவங்க இப்படி போன உடனே இந்த குரூப் ஆடுறாங்க, அவங்க கிருஷ்ணனை பத்தி பாடுறாங்க. இந்த கும்மி அடிக்கிறதுல இப்படி 2 பக்கமா இப்படி போய் வரா மாதிரி அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இல்லையா? கற்பனை செய்து பார்த்தால் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு நடன காட்சி போல இருக்கிறது. காரார் கடலை அடைந்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீளரசு இந்த ஆரா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. நல்லா இருக்கு இல்லையா? காரார் கடலை தூர்த்து அணை கட்டி இலங்கையில் புக்கு ஓராதான், தன்னோடு ஒன்றுபடாதவனாகிய அல்லது தன்னை மறுத்தவனாகிய, சீதையை விடமாட்டேன் என்று மறுத்தவனாகிய இலங்கை அரசன் ராவணனுடைய 10 தலைகள், 9 + 1, 9 1 10 தலைகளையும் அவன் அறிந்திட்டான். நேரா அவன் தம்பிக்கே நீளரசு இந்த, அந்த இலங்கையினுடைய அரசாட்சியை அவனுடைய தம்பியாகிய விபீஷணனுக்கிடம் கொடுத்து விட்டு இப்படி வெற்றியோடு திரும்பியவனாகிய ஆரா அமுது, தீராத அமுதம் போன்றவனாகிய ராமனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற, அயோத்தியுடைய மன்னர்களுக்கு அரசனாகிய ராமனை பாடிப்பற. சரி, இது இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு துன்பம் எதுவும் வராது அப்படிங்கிற நிறைவு பாடலோட பெரியாழ்வார் இதை நிறைவு செய்கிறார். நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளி இழையார்கள் சொல் செந்தமிழ் தென்புதுவை விட்டுச்சித்தன் சொல் 5 5 வல்லார்க்கு அல்லல் இல்லையே. 5 5 அதேதான், அந்த 9 1 சொன்ன மாதிரி 5 5 இந்த 10 பாடல்களையும் பாடக்கூடிய
பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு. நந்தன் மதலை காகுத்தன் நவின்று உந்தி பறந்த ஒளியிழையார்கள் சொல். இந்த உந்தி பறந்து பாடிய இந்த பெண்களுடைய பாடல்களை பாடுபவர்களுக்கு எந்த நாளிலும் துன்பம் என்ற ஒன்று வராது அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் நமக்கு அருள் தருகிறார். இதோட இந்த உந்திப்பற 9ஆம் திருமொழி நிறைவேறுகிறது. 10ஆம் திருமொழி அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.